யாரு தனா? கதிர் தான் கூப்பிடுறான். அவன்கிட்ட என்ன சொல்லட்டும்? எடுத்து பேசு. ஆனா எதையும் பெருசா காட்டிக்காத. பாவம் அவன் வர தனியா இருக்கான்ல, கவலைப்படுவான். பேசு. தனா, ஸ்பீக்கர்ல போடுமா? தனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, அங்க எல்லாரும் ஓகேவா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நீ எங்க இருக்க? நான் கோவில்ல இருக்கேன். யார், அத்தை கூடயா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் தானே. என் ஃப்ரெண்டு கண்ணங்கிட்ட பேசினேன். அவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். எல்லாத்தையும் தான்? ஏன் தானா, நான் சங்கடப்படுவேன், எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சரி, நீ எப்படி ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லாம இருக்கலாம்? சாரு இறந்தது, என்னால மாமாவும் சீனுவும் ஜெயில இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். கண்ண விஷயத்த சொன்னதும் பதறி அடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சாரி கதிர், தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்த வேண்டாம்தான் சொல்லல. நான் தான் நான் சாரி சொல்லணும். இந்நேரம் நான் உன் கூட இல்லாம போயிட்டேனே, எனக்கு அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. அத்தை பக்கத்துல இருக்காங்களா? இது இருக்காங்க, மணி மாமாவும் இருக்காரு. பேசு கூட. அத்தை, கதிர விஷயம் கேள்விப்பட்டது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி என்னதான் அத்தை நடந்துச்சு? சீனு மாமாக்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே தொடர்பு இருக்கு. அண்ணன், சீனுவுக்கே சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறேன். சாரு கழுத்துல தாலி கட்டம், இதா என்னோட முடிவு. சாருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி எவ்வளவோ செஞ்சோம். ஆனா அவ சீனுவதான் கட்டுவேன்னு ஒரு குளறுபடி நடந்து அவ தூக்குல தொங்கி அந்த பொண்ணு செத்து போனதுக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம லிங்கம் தாண்டா உன் மாமா மேலயும் சீனு மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இது தாண்டா நல்லது பண்ணதுக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு. இங்க இருந்து கேக்குற என்னாலே தாங்க முடியல அத்தை. நான் இங்க இருக்கேனே ஒழிய என் மனசெல்லாம் அங்கதான் அத்தை இருக்கு. நான் வேணா உடனே கிளம்பி அங்க வந்துட்டுமா? டே கதிரு, உன்னால எப்படா வர முடியும்? நீயே கான்ட்ராக்ட்ல தானே போயிருக்க.